ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இங்கே என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம மிளகா செடி நட்டுருந்தோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது நான் உங்களுக்கு சேனலில் காமிச்சிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த செடி நல்லா ஹைட்டாக வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் நாங்கள் இந்த செடி மிளகா செடி பூச்செடின்னு சொல்லிட்டு இயற்கை பூச்சிக்கொல்லி அதான் சாம்பல் போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வளர்ந்துருச்சு நல்லா. ஸோ இப்போ என்னென்னா இங்கே எக்ஸ்ட்ராவாக செடிங்கள்லாம் வளரும். நம்ம களை கொத்த போகிறோம். இது கொத்துறதுனால என்ன பலன்னு பார்த்தீங்கன்னா மண் நல்லா லூஸ் ஆகும். ஸோ இந்த செடியோட வேர் நல்லா போகும். ஸோ வாங்க இப்போ களை கொத்தலாம். கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஒன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நடுவில் இந்த செடி விட்டுருப்போம். அப்புறமா பார்த்தீங்கன்னா சைடில் கூட இங்கே ஒரு செடி விட்டுருப்போம். ஏன்னா இது பருப்பு கீரை, இது நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ இது களை இல்லை, இது எடுக்க வேணாம். அதனால் இது நம்ம வைக்க போகிறோம். ஸோ செகண்ட் பாக்ஸ் இப்போ நாங்கள் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். கைஸ், நம்ம செகண்ட் பாக்ஸும் முடிச்சாச்சு. இது மாதிரி மற்ற 2 பாக்ஸும் முடிச்சதுக்கு மேலே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 4 பாக்ஸ்லேயும் களை கொத்தியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில செடிங்களை விட்டு வச்சுருப்போம். எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பருப்பு கீரை. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் விட்டு வச்சுருக்கோம், நம்ம கீரை கடையும் போது இந்த பருப்பு கீரையும் போட்டு சமைச்சோம்னா செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கீரை. இது பருப்பு கீரை, இது வேறு கீரை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சில செடிங்க விட்டு வச்சுருக்கோம், நிறைய இருக்கும் இங்கே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோழி கொண்ட பூ விதை கொட்டி இதெல்லாம் இருக்குது. ஸோ அப்புறமா இது எப்படி நடந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம களை கொத்தியாச்சு நம்மளோட மிளகா செடிகளுக்கு. அவள் தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.